அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம். அதிலும் இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி மாதம் முடிவதற்குள் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தையும் ஒவ்வொன்றாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் சிறப்பாக கிடைக்கப் போகிறது. குறிப்பாக இவை ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் ஆவணி மாதத்தில் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தின் துவக்கத்திலிருந்தே பல அதிரடியான மாற்றம் உண்டு. ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 5இல் ஆட்சி பலம் பெறுகிறார். 5ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெறுவது அமோகமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் சுக்கிர பயிற்சி, புதன் பெயர்ச்சி மற்றும் புதனின் உச்ச பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் பல விஷயங்களை நன்கு அறிந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளில் பல அதிரடியான மாற்றம் ஏற்பட்டாலும் கூட சாதகமான விஷயமாக பார்க்கப்படுவது புதிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. திடீரென சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்த பாதையில் இட்டு செல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். கடன் சுமை குறையக்கூடிய அற்புதமான தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் குலதெய்வத்தின் அருளால் சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று 5இல் இருப்பதால் பல காரிய வெற்றிகளை எளிதில் பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சுப விரயம் அதிகரிக்குங்க. சுப விரயம் அதிகரிப்பதால் நினைத்த பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அது மட்டுமல்லாது எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக இந்த ஆவணி மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். லாபம் உயர்த்தக்கூடிய வகையில் பல நுட்பங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்தலாம். புதிய தொழில் துவங்குவதற்கான யோகம் உண்டு. இது போன்று மிக சாதகமான பல நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது விரய சனியின் ஆதிக்கத்தால் விரயம் அதிகரிப்பதற்கான சூழல் அதிகமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத சில குழப்பங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. தேவையற்ற வீண் அலைச்சல் சந்திப்பதற்கான சூழல் இருக்கிறது. ஆதாயம் குறைவதற்கான வாய்ப்பும் பயணங்கள் அதிகரிப்பதற்கான சூழலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று சிரமம் நிறைந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தலாம். எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இந்த ஆவணி மாதத்தில் செயல்படுவது மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்லதாக அமையும். மற்றபடி கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3இல் வலம் வருகிறார். முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தெறிவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக குடும்பத்தில் கிடைக்கும். திருப்திகரமான குடும்ப சூழல் அமையக்கூடிய வகையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவும் அற்புதமாகவும் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதோடு குடும்ப முன்னேற்றத்திற்கு சிறப்பான செயல்பாடுகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிலம் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் சனி திருக்கணிதத்தின்படி விரயத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். சனி விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகளை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதே போன்று உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் ஏற்படக்கூடிய சிரமங்களை முன்கூட்டியே குலதெய்வம் நிச்சயமாக உங்களுக்கு சொல்ல வருகிறதுங்க. எனவே குலதெய்வத்தின் அருளை பெற்றால் உறுதியாகவே உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை சனி விரயத்தில் இருந்தாலும் உற்சாகமாக எதிர்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் கூட எதிர்பாராத சில சங்கடங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் சனியின் அமைப்பால் உள்ளது. எனவே கூடுதல் பொறுப்புடன் நடந்து கொள்வது நல்லது. அது மட்டுமல்லாது குலதெய்வத்தின்
வெளிப்பாடுகளையும் சமிக்கைகளையும் புரிந்து கொண்டால் பல சிக்கல்களை விட்டு விலகி நிறைந்த திருப்திகரமான சூழலை உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வருமான உயர்வுக்கான நல்ல சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வரும். லாபத்தில் ராகு இருப்பதால் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே லாபம் நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே மேசராசிக்காரர்களுக்கு வரவை காட்டிலும் செலவு அதிகரித்த சூழலில் வரவை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார் ராகு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5 மோட்சக்காரகரான கேது வலம் வருகிறாருங்க. கேது 5 இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன். எனவே இந்த ஆவணி மாதம் துவக்கத்தில் இருந்து ஆவணி மாதம் முடிவதற்குள் உறுதியாகவே அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக குடும்ப ரீதியான சிக்கல்கள் தீருவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகளை படிப்படியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மோட்சக்காரகரான கேதுவுடன் சூரியன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரியன் மற்றும் கேதுவின் இணைவால் பல எதிர்மறையான சிந்தனைகள் தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிச்சயமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் வலுவாக சுக்கிரன் 3, 4, 5 என பல இடங்களில் வலம் வர போகிறாருங்க. சுக்கிரனினுடைய இந்த மாறுதல் நல்ல முன்னேற்றத்திற்கு உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு அடித்தளமிடுகிறது. எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக சுக்கிரனின் அருளால் உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அந்த இடங்களில் தற்போது வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக திருப்திகரமாக கைகூட போகிறது. எனவே நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். சூரியனும் கேதுவுடன் இணைந்திருப்பதால் நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும். மேலும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதத்தின் இறுதியில் தான் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் நுழைய போகிறார். பெரும்பாலும் ரோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானத்திற்கு மாறுவதும் இந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும். விவசாயத்துறை, விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை போன்றவற்றில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ராசியின் அதிபதியான செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் வித்யா கரகரான புதன் 4, 5, 6 என பல இடங்களில் விளம்பர போகிறார். புத ஆதித்ய யோகம் உட்பட பல நல்ல யோகங்கள் ஏற்படுவதால் இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நினைவாற்றல் அதிகரிப்பதால் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வத்தின் அருளால் எதிர்பாராத சங்கடங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது நடக்க இருப்பதை முன்கூட்டியே உங்களுக்கு உணர்த்தக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். எனவே சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் மேசராசிக்காரர்கள் சந்திக்க முடியும்.